செட்டில் ஆகணும், யார் உங்களுக்கு நண்பர்களாக வரணும், யார் உங்களுக்கு உறவினர்களாக வரணும், இதெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு ரோடு மேப் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை போட்டு செஞ்சிருப்பார், வைத்திருப்பார். இந்த வயசில் நீ இப்படி இருக்கணும், இந்த வயசில் இப்படி இருக்கணும், இப்போ செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சகலத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாக என்ன செய்கிறார். அவர் உங்களுக்காக எனக்காக சரி. நாம தான் அவசரப்பட்டு கோணக்கிளி கிண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கோம்? ஆமாம், தேவையில்லாம காரியங்களை என்ன செய்யணும், உள்ள போட்டு நினைச்சிடும். அவசரப்பட்டு நிறைய நேரத்தில் ஆண்டோடைய திட்டங்களை என்ன செஞ்சிடும், உடைச்சிடணும், ஆண்டோடைய வழிகளை உடைச்சிடும். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அன்புள்ள தெய்வமா இருக்கிறார். லேலூயா லேலூயா. எப்படியாவது எதையாவது அங்கங்க ஒட்டி நம்ம உடைச்சதால என்ன அங்கங்க ஒட்டிக்கிட்டு என்ன செஞ்சாரு, நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற நல்ல ஆண்டவர். லேலூயா. எனக்கு 19 வயது இருக்கும்போது நான் எப்படியாவது ஆர்மியில சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன், ஆர்மி செலெக்ஷன்லாம் போனது. ஒருவேளை நான் அப்போ ரொம்ப எனக்கு என்னுடைய பாடி இதில் பாதி தான் நான் இருப்பேன். அதனால் நல்லா ஓடுவேன், குதிப்பேன், அந்த புஷ்அப்ஸ்லாம் பண்ண சொல்லுவேன். எல்லாம் பாஸ் ஆகிட்டு. ஆனால் மெடிக்கலில் என்ன செஞ்சுட்டான், ஃபெயில் ஆகிட்டான். இப்போ எல்லாம் பாஸ் ஆகிட்டு நமக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தேன். மெடிக்கல் டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு, ஃபெயிலு அப்படின்னா. ஏன் என்ன இருக்கு, எனக்கு ஏதாவது பிரச்சனை வியாதி இருக்கா வச்சுனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டில் எழுதி, இதுக்கு மேலே நீ பார்க்கணும் நினைச்சணும், சென்னையில் போய் செஞ்சுக்கோ, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் அங்கங்கே விசாரிக்கும் போது சென்னைக்கு போனால் ரூபா நினைச்சவங்க கேட்பாங்க, அதுக்கு தான் அனுப்புகிறான் தம்பி, அங்கே போனாலும் எனக்கு கிடைக்காது. இது நமக்கு, நான் திருநெல்வேலியிலேருந்து திருச்சிக்கு போகிற பணச்செலவு கூட எனக்கு வசதி கிடையாது. எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய வசதி கிடையாது.